கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பல்சரோட RS200ன்ற இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ண பைக் தான். அண்ட் இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து 2024 மாடல். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25ல் ஒரு சீரிஸ் வந்துருக்கு. அதில் என்ன வந்திருக்குன்னு நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் அப்புறமா இதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து பார்த்து ஏதாவது நம்ம இப்போ டிசைன் பார்க்கணும்னா ஒரு அக்ரெசிவான லுக் இருக்குது. பம்பிள் பி செட்டப்பில் இருக்குது. எட்டந்து பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பட் வைசர் வந்துட்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இல்லை கிளாஸ்மே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்கும்னா வந்து நான் இமேஜ் வந்து அட்டாச் பண்ணுறேன் நார்மலாக வர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் லுக் வைஸ் நமக்கு வந்து பைக் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்டு மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே ரிங் லைட் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது வந்து இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடியாக வந்து வந்துடும். அண்ட் தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டருமே வந்து கொடுத்துறாங்க 2 சைடும். அந்த பேக்லேயுமே சேம் எல்இடி இண்டிகேட்டர் தான் ரெண்டுமே வந்து வந்துடும். ஸோ நல்ல ஒரு லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வருது. அண்ட் ரோடுமே நல்லா வந்து தெரியுது. இதோட சைடு லுக் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கில் இருக்கும். மாடலாகவும் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸுக்கு அதெல்லாம் வந்து பக்காவாக வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜில் அதாவது பல்சரில் லான்ச் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இது ஒன்று. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா RS முன்னாடி வந்து எந்த ஒரு சீரிஸுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்காக வந்து லான்ச் பண்ணல. ஓகே, பேக் சைடில் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இதோட பேக் லுக் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் இந்த லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் இருக்கும். பார்க்குறதுக்கு யூனிக்கான லைட்டாக இருக்கும். ஆன் பண்ணால் உங்களுக்கு காட்டுறேன், அப்புறமா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் நமக்கு பின்னாடியுமே வந்து 2 எல்இடியில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் தென் எல்இடி வந்து பாருங்கள், பார்க்குறது சின்னதாக இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து கண்ணுக்கு வந்து இதாகும். வண்டியோட கிராஃபிக்ஸ் அதாவது ஸ்டிக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டில் இந்த 2 சைட்லையுமே வந்து RS200 அப்படின்ட்டு வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் ஸ்டிக்கரிங் இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஒரு 200 அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கோம். அண்டு டயர்ஸில் அந்த ABS இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து ஸ்டிக்கரிங் இருக்கும். மற்றபடி பெருசாக வந்து ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வீலில் வந்து ஒரு ஸ்டிக்கரிங் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். லுக்கை வந்து அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த ரெட் லைட் வந்து டார்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வண்டிலையும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்பர் பிளேட் நைட் டைம்ஸ்லையுமே நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்பர் பிளேட்லேயும் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பல்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான கீ வந்து நம்ம இந்த டிஸ்பிளே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சாவி போட்டு ஆன் பண்ணோன்னே இதில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து பல்சர் எப்பயுமே வந்து போய் வர மாதிரி போயிடும். ஓகே, டிஸ்பிளேல என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு செமி அனலாக் மீட்டர் டிஸ்பிளே. அனலாக் வந்து ஸ்பீடு RPM குறிக்கிறதுக்கும் சின்னதாக இங்கே கொஞ்சம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் இண்டிகேஷனுக்காகவும். இங்கே வந்து இதில் வந்து ஓடோமீட்ரு, ட்ரிப் A ட்ரிப் 2 எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் தரும், டைமு, கியர்ஸோடு காட்டும். டைமு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் மேலே இருக்குது சின்னதாக. இங்கே RPM லிமிட் மீட்டர் இருக்குது. RPM அதிகமாகிடுச்சுன்னா கூஸ் பண்ணால் எல்லோ லைட் எரியும். ABS வண்டி இது. இங்கே வந்து இன்ஜின், ஆயில், டெம்பரேச்சர், பேட்ரி, நியூட்ரல். இது வந்து பஜாஜ் பல்சரோட ஒரு லோகோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பொறுத்தவரை ரைட் சைடை வச்சு கில் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் 2 ஷெல்ஃப் சுவிட்ச் இருக்குது. லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இது ஹாரன், இண்டிகேட்டர், லோ பீம் ஹை பீம் சுவிட்ச், பாஸ் லைட். ஓகே, இவ்வளோ தான் ஹேண்டில் வந்துருக்கு. அண்டு நார்மலாக பல்சர் பைக்ஸில் வந்து வர மாதிரி ஒரு ஒன் ஹேண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹேண்டில் சைஸ் வந்து இருக்குது. ஸோ லாங் ஹேண்ட்ஸாக இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். வேணால் வந்து சேஞ்சஸும் வந்து பண்ணிக்கலாம். இதில் டேங்க் வந்து வரும். டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 12 லிட்டர் டேங்க்கு. E20 பெட்ரோல் இருக்குது. எத்தனால் 20 பெட்ரோல் போட்டுக்கலாம். எத்தனால் 20 பெட்ரோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல் ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனி பார்ட்டாக தான் வந்துருக்கும். ஏன்னா ஒன்று இப்போ சப்போஸ் இது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் சைடுக்கு. அண்ட் இந்த ஒரு சைடுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14 போல்ட் வந்து ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வெஹிக்கல்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு பல்சர் பஜாஜில் வர வெஹிக்கலோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இங்கேயே இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கியர் மட்டும் வந்து கீழே, அடுத்து நியூட்ரலுக்கு வந்து அதோட நடுவில் வரும். அது மீதி எல்லாமே வந்து 6 கியர் வரைக்குமே மேலே லிஃப்ட் பண்ணால் நமக்கு வந்து கீர் வந்து இதாகிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லைண்டிங்காக இருக்கும். ஆங்கிள் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து நம்ம கீர் பிக்கப் எல்லாமே பண்ண முடியும்.
ஓகே, நெக்ஸ்ட் இன்ஜினில் என்ன ஸ்பெக் வந்து இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இன்ஜின் வந்து 199 சிசி லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து 24.1 பிஹெச்பி 18.7 NM டார்க்கோடு இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. சீட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான சீட்டிங் தான். இருந்தாலும் கொஞ்சம் லெதர்லாம் பக்காவாக இருக்குது, ஆனால் ஹார்டாக இருக்குது. இங்கே வந்து சேஃப்டிக்கு கவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க சீட்டில். இது வந்து 2 சீட்டர் பைக்கு. பின்னாடி உட்காரவங்க வந்து பில்லியனர் வந்து இந்த கிராப் பண்ணுறது ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் வந்து பைரி கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. வண்டியில் வந்து பைரி கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ்க்கு. டிஸ்க்கு வந்து நல்லாவே பிடிக்கும். சைலன்சர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் தென் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லுக் வைஸ் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ரோட் சைட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட் டபுள்ஸ் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். பைக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்ன சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம். பல்சரோட எந்த சவுண்டு தான் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ பார்க்குறது லுக் சவுண்டுமே வந்து நமக்கு நல்லாயிருக்கு. லைட் அடிக்கலாம். போ இப்போ வீலிங் ஆடுறா. இப்போ நல்லா இருக்குடா. ஓகே காட்டலடா, ஃப்ரண்ட்டே காட்டலடா. வண்டி அப்படியே பிக்கப் பறக்குது. பிரேக்ஸ்லாம் அடிச்சா நின்றோம்.